ஹலோ गाइस, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர் பியர்லெஸ் ரெகுலேஷனோட எபிசோடு 46. எபிசோடு 45 மிஸ் பண்ணவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இனிமே ஏரியாவில் மயங்கி விழுந்து அவ்வளோதானே நம்ம ஆள் சுயநினைவை தக்க வைக்க போராடுறான். இனி இங்கே சண்டை போட முடியாது, தப்பிச்சு ஓடணும்னு பிளான் பண்ணும்போது பக்கத்தில் கெயின் யூஸ் பண்ண போசனும் அவனோட ஆர்மரும் கிடக்கிறத பார்க்குறான். கெயினும் ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ நமக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ் இதுதான் ஒரு வெறித்தனமான முடிவுக்கு வரான். அவனோட ட்ரஹானியன் ஸ்கில்லான கிளடனி பவர் ஆன் பண்ணுறான். அடுத்த செகண்ட் கோல்டு கலரில் கிரியேட் ஆன முரட்டு கயிறுங்க வந்து கெயினோட அந்த டெமோனிக் பாடியை அப்படியே முழுங்க ஆரம்பிக்குது. டெமோனிக் ஹியூமனை முழுங்கியாச்சுன்னு சிஸ்டம் காட்ட நம்ம ஆளோட ஸ்டெமினா மானா எல்லாம் ஃபுல் ரீசார்ஜ் ஆகுது. கெயினோட பவரை உறிஞ்சினதுனால நம்ம ஆளோட ஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் பவர் இப்போ லைட்னிங் பவராக அப்கிரேட் ஆகுது. இந்த இடமே தெரியாமல் அழிஞ்சு போச்சு. கிளடனி ஸ்கில் மட்டும் இல்லைனா இன்னும் நம்ம காலின்னு நம்ம ஆள் பெருமூச்சு விடுறான். அப்போ அங்கே கிடைக்கிற கெயினோட முரட்ட ஆர்மரை நம்ம ஆள் நோட் பண்ணுறான். இந்த ஆர்மரை நம்ம ஆள் அவனோட பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறான். யூசரோட இஷ்டப்படி இதோட வடிவத்தை மாற்றிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இதோட 28 மேஜிக் சர்க்கிள்ஸில் 3 மட்டும்தான் ஆனில் இருக்குன்னு சிஸ்டம் சொல்லுது. அதை போட்டு பார்த்த நம்மால் அது வெயிட்லெஸ்ஸாக வேற லெவல் ஃபங்க்ஷன்ஸோடு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். ஆனால் இதை இப்படியே போட்டால் இம்பீரியல் ஆர்மி கண்டுபிடிச்சிடும்னு அதை வேற டிசைனுக்கு மாற்ற பிளான் பண்ணி கலட்டி வைக்கிறான். பஸ்ட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு நம்மால் மூவ் பண்ணுறான். அதே டைம் காயத்தோட நம்மால் ரத்த வாடையை வச்சு அங்கே இருக்கிற ஒரு சீல் வைக்கப்பட்ட இடத்துக்கு வரான். உள்ளே இருக்கிற தடயங்களை பார்த்ததும் அந்த இடம் ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிற கொடூரமான லேப்னு நம்மளுக்கு புரியுது. இந்த லேப் முழுக்க கொடூரமான உருவங்களும் தொங்குற பணங்களும் அங்கே இருக்கிற ரிசர்ச்சர்ஸும் பெரிய லெவலில் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் நோட் பண்ணுறான். எம்பையர்காரனுங்க மேலே நம்ம ஆளுக்கு வெறித்தனமான கோபம் வருது. ரிசர்ச்சர்ஸ் நம்ம ஆளை பார்த்ததும் அவனை பிடிங்களான்னு ஆர்டர் போடுறாங்க. உசுரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்களாடான்னு நம்ம ஆள் கத்தும்போது அவனுங்க அங்கே பரப்பி வச்சிருந்த ஒரு முரட்டு பாய்சன் நம்ம ஆளை அட்டாக் பண்ணுது. நம்ம ஆளோட ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி பாய்சன் ஏறினாலும் நம்ம ஆள் உடனே ஒரு ஹை கிரேடு ஆன்டிடோட் குடிச்சு அதை ஹீல் பண்ணுறான். அடுத்த செகண்ட் அந்த லேபோட டிஃபென்ஸை எல்லாம் அடித்து உடச்சி அங்கே இருக்கிற ஆளுங்களை வெட்டி சாம்பலாக்குறான். அதே டைமில் அங்கே இருக்கிற ரிசர்ச் டாக்குமெண்ட்டை எல்லாத்தையும் தேடி எடுக்கிறான். முக்கியமாக அந்த ரோஸ் டிசீஸ் பற்றின ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு டாக்குமெண்ட்டை அள்ளுறான். நம்ம ஆளு கிளம்பும்போது புகைக்கு நடுவில் இருந்து தப்பிச்ச ஒரு கிழட்டு மேட்ச் வெளியே வரான். எங்கள் லேபையை அழிச்சது நீதானாடான்னு சண்டைக்கு வரான். நம்மால் உடனே கையில் ஒரு ப்ளூ ஆரா பிளேடை எடுத்துட்டு அவன் மேலே பாயிறான். நம்மால் கையில் இந்த ரேரான ஸ்வாடை பார்த்ததும் கிழவன் ஷாக் ஆகுறான். அவன் ஒரு பேன் பண்ண ஒரு மேஜிக் பேரியரை போட்டு தடுக்க பார்க்குறான். ஆனால் நம்ம ஆளோட ஆரா பிளேடு அந்த பேரியரை அசால்ட்டாக கிழிச்சிட்டு உள்ளே போகுது. அவனோட ஸ்பெல்லுக்கு நடுவிலேயே புகுந்து க்ளோஸ் ரேஞ்சில் வச்சு அவன் உடம்ப பதம் பார்க்குறான். அந்த முரட்ட அட்டாக் கிழவனோட டிஃபென்ஸையும் தாண்டி அவன் சதையை கிழிக்குது. கிழவன் ரத்தத்தோட பின்னாடி தள்ளாட நம்ம ஆள் தூரத்தில் நின்று அவனை வாட்ச் பண்ணுறான். அவன் பேன் பண்ண ஆர்ட்டை யூஸ் பண்ணுற டெசர்ட் ஸ்கார்பியன் கிளான்காரன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறான். உடனே மானாரிஃபிகேஷன் மூலமாக கிழவனோட மேஜிக்கை அவனுக்கே பேக் ஃபயர் ஆக்க கிழவன் இவன் ஒருவேளை பியூர் பிளட் ட்ராக்கரான ஷாக் ஆகுறான். வழி இல்லாமல் கிழவன் ஒரு சம்மனிங் ஸ்பெல்லை போட்டு ஒரு முரட்டு சிந்தட்டிக் கைமேராவை வெளியே கொண்டு வரான். அதை பார்த்ததும் அது ஒரு ஆர்டிஃபிஷியல் மான்ஸ்டர்னு நம்மளால் புரிஞ்சுக்கிறான். இது என்னோட மாஸ்டர் பீஸு, ஒரு ட்ராக்கரால் கூட இதை ஜெயிக்க முடியாதுன்னு கிழவன் சீன் போடுறான். கைமேரா அட்டாக் பண்ணவரை நம்மளால் அதை நேருக்கு நேர் ஸ்வாடாலேயே பிளாக் பண்ணுறான். அது நகத்தோட வெறித்தனமாக அட்டாக் பண்ண நம்மளால் க்ளோஸ் ரேஞ்சில் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறான். அப்புறம் விண்டு மூமெண்ட் மூலமாக ஸ்பீடை ஏற்றி கைமேராவோட அட்டாக்குக்கு அடியில் பூந்து அதை பேலன்ஸ் அவுட் ஆக்குறான். நம்ம ஆளோட ஸ்பீடுக்கு முன்னாடி கைமேராவால் ஈடு கொடுக்க முடியல. அதோட கைகால் டேமேஜ் ஆகுது. நம்ம ஆள் ஷேடோவில் ஸ்டெப்ஸ் டெக்னிக்கை ஆன் பண்ணி மான்ஸ்டரால் ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு மின்னல் வேகத்தில் சுற்றுறான். கைமீரா காற்றுல வெறித்தனமாக கையை வீசி மொக்க வாங்குது. நம்ம ஆள் மேலே இருந்து அது மேலே குதிச்சு அதோட உடம்ப சரமாரியாக வெட்டி சாய்க்கிறான். ஆனால் இந்த மான்ஸ்டருக்கு பிளைண்டு ஸ்பாட்டே இல்லை. ஸோ கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறான். இவ்வளோ அடி வாங்கியும் க்ளோஸ் ரேஞ்சில் நம்மளால் முட்டி தள்ளுது. சண்டை இப்படியே போய்கிட்டு இருந்தா இன்னும் ஏகப்பட்ட எனிமீஸை வந்துடுவாங்கன்னு நம்மளால் யோசிக்கிறான். அப்போ கரெக்டாக ட்ரஹோனியன் கண்ட்ரோல் ஸ்கில்லை இது மேலே யூஸ் பண்ணலாம்னு சிஸ்டம் காட்டுது. ஏன் கொல்லணும், அப்படியே நம்ம அடிமையாக்கிட்டா என்னன்னு நம்மளால் ஸ்கெட்ச் போடுறான்.
கைமீரா எதுவும் தெரியாம நம்ம ஆளை பார்த்து கத்துது. ஆனா இப்போ சீன் டோட்டலா மாறப்போகுது. வாங்கி போடான்னு சொல்லி நம்ம ஆளு அவனோட டிராகன்ஸ் டிக்னிட்டி பவர் ஆன் பண்ணி ஒரு பயங்கரமான டிராகன் பிரஷரை வெளியே விடுறான். அந்த முரட்டு கெத்த பார்த்த உடனே கைமீராவோட வெறித்தனம் அடங்கி அது மரண பயத்தில் நடுங்க ஆரம்பிக்குது. 2 ஸ்கில்ஸும் வேலை செய்யறத பார்த்ததும் இந்த கைமீராவுக்குள்ளேயும் டிராகன் டிஎன்ஏ இருக்குன்னு நம்ம ஆளு கன்ஃபார்ம் பண்றான். சிஸ்டம் ஆஃபரை ஓகே பண்ணி அதை முழுசா அடக்க ஆர்டர் போடுறான். கோல்டன் செயின்ஸ் வந்து அந்த மான்ஸ்டரையே அப்படியே லாக் பண்ணுது. எனிமியோட வெப்பனை வசமாக்குனதுல நம்ம ஆளுக்கு செம ஹாப்பி. அந்த முரட்டு கிரியேச்சர் இப்போ பூனைக்குட்டி மாதிரி சாந்தமாகி கீழே படுக்குது. மாஸ்டர் பீஸ் தன்னை விட்டுட்டு எனிமிக்கு அடங்குறத பார்த்து கிழட்டு மேஜி டோட்டலாக ஷாக் ஆகுறான். மாலு ஒரு கொலவெறி ஸ்மைலோட உன்னோட பழைய முதலாளியை கடிச்சு துப்புன்னு கைமீராவுக்கு ஆர்டர் போடுறான். அதுவும் உடனே பாஞ்சி கிழவனை அக்குவேர் ஆணிவேரா கிழிக்குது. கிழவன் சாகும்போது இவனுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் வில்லன் யாருன்னு டாக்குமெண்ட்ஸை நம்மளால செக் பண்ணுறான். இதில் அவனோட பேர் குரோவ் அல்ராமணின்னு இருக்கு. இவன் சும்மா ஸ்கார்பியன் கிளானோட செகண்ட் இன் கமாண்ட் மட்டும்தான்னு நினச்சி நம்ம ஆளுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்குது. அப்போ சிஸ்டம் இந்த மான்ஸ்டருக்கு நீங்கள் ஒரு பேர் வச்சு எப்போ வேணாலும் சம்மன் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. செத்த கிழவனோட ஞாபகார்த்தமாக அந்த மான்ஸ்டருக்கு குரோவனே பேர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறான். சீன் இப்போ டனல்ல இருந்து ஒரு ரிச்சான ரூமுக்கு மாறுது. அங்கே ஒரு பவர்ஃபுல் பெரிய மனுஷன் மாசா உட்காந்துருக்கான். அவன்கிட்ட நம்ம ஆள் வந்து நிற்கிறான். சொன்னபடியே அந்த பவுலாவை காலி பண்ணி உன் ப்ராமிஸை காப்பாற்றிட்டேன்னு அந்த பெரிய மனுஷன் நம்ம ஆளை பாராட்டுறான். நான் எப்போவுமே வார்த்தையை காப்பாற்றுவேன்னு நம்ம ஆள் சொல்ல நீ இப்போ என்னோட முழு நம்பிக்கையும் சம்பாதிச்சிட்டேன்னு அவன் நம்ம ஆளை ஏற்றுக்கிறான். அவங்கள என் சொந்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துப்பேன், உன்னையும் அப்படி நடத்த ஆசைப்படுறேன்னு அந்த ஆள் பேச அது நம்ம ஆளோட பாஸ்ட் லைஃப்பில் கசப்பான நினைவுகளை கிளப்புது. நம்ம ஆளுக்குள்ள கொலவெறி அதிகமாகுது. அவனை என் கையாலேயே போடுவேன்னு நம்ம ஆளு மனசுக்குள்ள சபதம் எடுக்கிறான். ஆனால் வெளியே காட்டிக்காம ரத்தக்கரை படிஞ்ச சில கிஃப்ட் பாக்ஸை அவன் முன்னாடி வைக்கிறான். அதை தொடும்போதே உள்ளே ஏதோ விபரீதம் இருக்குன்னு புரியுது. கூட பார்ட்னராக இருக்கணும்னா நம்பிக்கையை நிரூபிக்கணும்னு அவன் சொல்ல நம்ம ஆளு பதட்டமாக பாக்ஸை திறக்கிறான். உள்ள சிண்டிகேட் எக்ஸிக்யூட்டிவோட வெட்டப்பட்ட தலைங்க இருக்கு. பெரிய கொலையை பண்ணிட்டு அதை ஏதோ நம்ம ஆளுக்கு செஞ்ச உதவி மாதிரி காட்டி கிஃப்ட் பிடிச்சிருக்கான்னு நக்கலா கேட்குறான். நம்ம ஆளு கோவப்படாம தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். எல்லாம் பிளான் பண்ணி தான் போகுதுன்னு நம்ம ஆளு பொய் விசுவாசத்தை காட்ட அடுத்து கேவ தூக்க ஸ்கெட்ச் போடுறான். அந்த ஆளும் நீ சொல்றது ஓகே, ஆனா இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் பாக்கி இருக்குன்னு ட்விஸ்ட் வைக்கிறான். அந்த ஆளு அந்த அட்டாக்குக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம்னு ஃபஃபேலா கேங்குக்கு டவுட் வந்துருச்சுன்றான். நம்ம ஆளு உடனே அங்க வந்த நைட்டுங்க மேஜுங்க மேல பழிய போட்டு விட்டுருவோம்னு அசால்ட்டா ரீல் சுத்துறான். ஆனா அந்த ஆளு இனிமே மறைமுகமா வேணாம், சவுத் கான்டினென்ட்டோட ரியல் டான் இந்த முறைதான அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு வெறியாகிறான். நம்ம ஆளு மனசுக்குள்ள ஒரு மெகா ஸ்கெட்ச் வச்சுக்கிட்டு நானே ஃபெஃபெல்லா ஏரியாவுக்கு போய் உங்க வார்னிங்கை தரேன்னு ஒத்துக்கிறான். இதுக்கு நம்ம கேக்கு இந்த சிண்டிகேட்டோட மெயின் சீட் கிடைக்கிற அளவுக்கு பவர் தரணும்னு நம்மளால மொரட்ட டீல் பேச அந்த ஆளு யோசிச்சுட்டு கேவோட ரைஸுக்கு ஃபுல் சப்போர்ட் தரேன்னு ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.